போறப்போ நீ படங்கள் வாய்ப்பு இல்லைனாலும் நீ வந்து நண்பராவது மதிக்கணும்ல, அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சமீபத்தில் எடுத்த படத்துக்கு கூட ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்காக கேட்டேன். எல்லாருமே பேசுறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் லுக்காவது ரிலீஸ் பண்ணி கொடு, இல்லை டீசராவது ரிலீஸ் பண்ணி கொடு, இந்த மாதிரி நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னால எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்ல, அதை பண்ணி கொடுன்னு நான் கேட்குறப்போ, மச்சான் நான் பண்ணி கொடுத்தேன்னா வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாமே அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காங்க மச்சான். அவன் பாரு அவனுக்கு பண்ணுனா அப்ப எனக்கு பண்ணலன்னு சொல்லிடுவாங்க பார்த்தியா. அதனால உன்னோட பேஜ்ல எல்லாம் போட வேண்டாப்பா, என்னோட பேஜ்ல போட்டுக்கிற, நீ பேசி மட்டும் கூடு அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடு, நான் போட்டோ வச்சு கீழே வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அதையும் பண்ணல, வாய்ஸ் மெசேஜும் போடல, நானா பேசிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணிக்கலாம். இன்னைக்கு விஜய் சேதுபதி அண்ணன் எத்தனை பேர் சின்ன சின்ன அத்தனை பேருக்கு பண்ணி கொடுக்குறாரு. வளர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் முதல்ல கொண்டு அந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து போட்டுட்டு இருக்கிறார். எத்தனையோ பேர் வடநாட்டில் நீயும் நாடெல்லாம் ஒரே ரூம் மண்டா இருந்தோம் பண்றா, ஒரே கல்யாண மண்டபத்தில் வேலை பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் வாய்ப்பு தேடி காலில் விழுந்துருக்குறோம். இன்னைக்கு அடுத்த கட்டம் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்க வேண்டாமா? அதானுங்க ரொம்ப கஷ்டம். அந்த படத்துக்கு நாங்களும் வந்தோம். ஆனா உங்க பொண்ணு கூட உங்க பொண்ணு ஒரு கதை எழுதுறாங்க, அவங்க தான் ப்ரமோஷன் பண்ணாங்க. அவங்க தான் உங்க படத்தை ப்ரமோஷன் பண்ணாங்களா? ஏன் பண்ணல? ஏன் பண்ணா கதை கேட்கிறாங்க. என்னோட படத்துக்கு உண்மையில டிஸ்கஷனுக்கே டைரக்ஷனே அவங்கதான். அவங்கள வச்சுதான் நான் ஒரு கதையே முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுவேன். அவங்கள தாண்டி நான் மக்களாட்டுக்கு மொத்தமா கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன். அப்பா இது மாதிரி ஒரு ஷார்ட் பிலிம் பண்றதாங்க, இது எப்படி இருக்கு, ஓகேவா, நல்லா இருக்குமாங்கிறப்ப எனக்கு நெல்வி சுழிவு கிழிவெல்லாமே கற்றுக் கொடுக்கறது என் மகதான் எல்லா கதைக்கும். அதனால வந்து அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று எடுத்துட்டு வந்து முடிச்ச உடனே என் பொண்ணு தான் அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோன்னு வந்து பேசி கொடுத்தாங்க. அதெல்லாமே அவதான் பண்ணுவான். எங்களை மாதிரி இதான் நாங்கெல்லாம் ஒரே ரூம் பண்டா இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் நானும் சூரி மில்கா கிருக்கான்னு நிறைய பேர் நடிகர்களாக இருக்கிறப்போ எங்களுக்கு தெரிஞ்சு அப்போ வந்து ஒரு டைரக்டர்னு சொல்றது நாங்கள் வெற்றி வீரன் தான். ஏன்னா அப்போ பருத்தி வீரன் ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது. ஃபுல்லாக கேசட் போட்டு எல்லாம் பாட்டு கேட்டுருக்கிறப்ப நான் உண்மையாலுமே பருத்தி வீரர் படத்தோட டைரக்டர் இவ்வளோ அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஏன்னா சில விஷயங்களை தெரியாது, போட்டு கேட்டுட்டே இருக்கிறாப்ல. அன்னைக்கு எப்படி ஒரு பெரிய சினிமாவுக்கு ஒரு பெரிய பதிவா பருத்தி வீரன் இருந்ததோ, அந்த ஜேனர்ல வந்து வெற்றி வீரன் கதையை சொல்றப்போ தமிழ் சினிமாவுக்கு சில அடையாளமான படங்கள் நிறைய இருக்கு. அந்த வரிசையில சத்தியமா சொல்ற இந்த பூ காய் கனி படம் வந்து பெரிய அடையாளமா இருக்கும். எத்தனையோ பெரிய டைரக்டரோட படத்துல ஒரு சில படங்கள் கையுட்டு என்ற படங்கள் இருக்கு. அந்த வரிசையில சத்தியமா இந்த படம் இருக்கு. என் மகளுக்கு வந்து நிறைய முன்னணி நட்சத்திரம் கூட எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல இந்த ஜேனர் இவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டுக்கு உண்டான படமா இருக்கும். இப்ப சமீபத்துல விஜய் சார் ஒரு இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறான்னு தெரியும், நம்ம நாட்டு சிஎம் ராஜ்மோகன் சார் இடையில சந்திச்சோம். அவர் சொன்னார், இந்த வருஷம் பொண்ணு வந்து அவார்டு வாங்குவாங்க பாரு அப்படின்னாரு. கரெக்டா இந்த படம் கம்மிட்டு அவர் சொன்னது நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றிங்க. ஏதோ யோசிக்கிறாருன்னா அப்ப ஏதோ குறை இருக்கு, அப்படித்தான் பாக்குறாங்க. காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். சினிமாவில் நீங்க உங்களுக்கு வாய்ப்பு பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. அப்படியெல்லாம் இனிமே நண்பர்களை பத்தி பெருமைக்காக பேசுறதை தவிர்த்துடணும். உன்னோட லைஃப்ல ஜெயிச்சப்பட்டு உள்ளது பேசிக்க. பலச விஷயங்களை எங்களை பத்தி பேசி, எங்களை 10 பேரை பத்தி பேசிக்கிட்டே பலச மறக்கலன்ற ஒரு நியாயப்படுத்துதல எப்பயுமே இதை ட்ரை பண்ணாங்க. இதோட நிப்பாட்டிக்க. நீங்க ஒரு நீங்க வந்து ஒரு 4 படம் எடுத்த டைரக்டர், நீங்க இன்னும் வந்து ஒரு ஜெயிச்ச ஒரு நடிகரை வந்து